இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் கொடுக்கிறதான இந்த மேலான கிருபைகளுக்காக தேவாதி தேவனை கூட நான் ஸ்தோத்திரிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த வாரத்திலும் கூட பொறாமையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதன் மூலமாய் வருகிறதான விளைவுகள் என்னென்ன என்பதை குறித்து நாம் தெளிவாக வேதத்தின் அடிப்படையில் தியானிக்கிறோம். நேற்று தினத்திலும் கூட பொறாமையினால் ஒரு வேதத்தில் 2 மனிதர்கள் பெற்றதான காரியங்களை நாம் குறித்து தியானித்தோம். இன்றைக்கும் கூட 2 காரியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். அதற்கு அடையாளமாக யோசேப்பின் மேல் அவருடைய சகோதரர்கள் பொறாமை கொண்டார்கள். ஆம் பிரியமானவர்களே, யோசேப்பின் மேல் அவருடைய சகோதரர்கள் பொறாமை கொண்டதான சம்பவம் ஆதியாகமம் 37வது அதிகாரம் 5வது வசனம் முதல் 11வது வசனமும் 23வது வசனம் முதல் 28வது வசனம் வரைக்கும் இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. யோசேப்பு தான் கண்டதான ஒரு சொப்பனத்தை தன்னுடைய தகப்பனிடத்திலும் தன்னுடைய சகோதரர்களிடத்திலும் அவர் அறிவிக்கிறார். யோசேப்பினுடைய அரிக்கட்டுகளோ அது எழுந்து நிற்கிறது. மற்ற எல்லாருடைய அரிக்கட்டுகள் யோசேப்பினுடைய அரிக்கட்டை அது தாழ குனிந்து வணங்குகிறதாக யோசேப்பு தான் கண்ட சொப்பனத்தை சொல்கிறார். ஆண்டவர் அவருக்கு அப்படிப்பட்டதான ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார். அந்த சொப்பனத்தை தான் யோசேப்பு மற்றவர்களிடத்தில் வெளிப்படுத்துகிறார். ஆனால் தன்னுடைய சகோதரர்களோ யோசேப்புடைய சகோதரர்களோ என்ன செய்கிறார்கள்? யோசேப்பு தன்னுடைய தகப்பனிடத்தில் மிகவும் பாசமாக இருப்பதை அவர்கள் பொறாமை கொள்கிறார்கள். யோசேப்பு தங்களுடைய தகப்பனுக்கு கடைசி தம்பி. இன்னைக்கு நம்ம கடைசி தம்பி இடத்துல ஒருவேளை கடைசி பிள்ளைகள் இடத்துல மிகவும் பாசமாக இருப்பார்கள். ஆனால் அதை பார்த்து இந்த சகோதரர்கள் என்ன செய்கிறார்கள்? பொறாமை கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள். அந்த பொறாமை நிமித்தமாக அந்த பொறாமை அவர்களுக்குள்ளாக வளர்ந்து 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 எப்படிப்பட்டதான ஒரு நிலைக்கு யோசேப்பை தள்ளுகிறது என்று சொல்லி பாருங்க. அவனை அவர்கள் குழியிலே போட்டு விடுகிறார்கள். அந்த குழியில அந்த வனாந்தரத்தில் அந்த குழிக்குள்ளாக என்ன வரும்? யாருமே அவரை காப்பாற்ற முற்பட மாட்டார்கள். விலங்குகள் வந்து அந்த யோசேப்பை அட்டாக் பண்ணும். விலங்குகள் வந்து யோசேப்பை சாப்பிடும். அவருக்கு உணவில்லாது இருக்கும். ஒரு காரியம் ஒரு பலன் கூட யோசேப்புக்கு இல்லாமல் இருக்கும். எனவே அவர் இறந்து விடுவார் என்கிறதான ஒரு சிந்தையோடு கூட இந்த எல்லா சகோதரர்களும் சேர்ந்து இந்த யோசேப்பை அந்த பொறாமையின் ஆவி நிமித்தமாக குழியிலே போடுகிறார்கள். பிரியமானவர்களே, எவ்வளவு ஒரு துயரமான சம்பவம் பாருங்க. நான் கண்ட தரிசனத்தை யோசேப்பு சொன்னது நிமித்தமா இன்றைக்கு அவர் பொறாமையின் ஆவியினால எல்லாருடைய பொறாமையின் ஆவியினால நிரப்பப்பட்டு குழியில கிடக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை நீங்களும் கூட அப்படிப்பட்டதான சூழ்நிலையில மற்றவர்களுடைய பொறாமை நிமித்தமாக நீங்கள் தள்ளப்பட்டாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாய் ஜெபிக்கும் போதே ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளும் போதே கர்த்தர் உங்களோடு கூட பெரிய காரியங்களை செய்வார். பிரியமானவர்களே, அவனுக்கு விரோதமாக அவருடைய சகோதரர்கள் எழும்பின போது அவர்களுடைய கரம் தொட்டது. ஆனாலும் அந்த குழியிலிருந்து அவர்கள் எடுத்து அவனை விற்று போடுகிறார்கள். பிற்காலத்தில் நாம் பார்க்கிறோம், யோசேப்போ தன்னுடைய சகோதரிடத்தில் அன்பு செலுத்தினார். அப்போ இந்த பொறாமையின் ஆவியானது அது என்ன செய்கிறது? தங்கள் சகோதரர்களை கொலை செய்வதற்கும் ரொம்ப மூர்க்கமடைந்து மற்றவர்களுக்கு விரோதமாய் மூர்க்கமாய் எழும்புவதற்கும் இந்த பொறாமையின் ஆவி கிரியை செய்கிறது நாம் பார்க்க முடியும். இன்னைக்கு ஒருவேளை நமக்குள்ளாக இப்படிப்பட்டதான ஒரு சிந்தை இருக்குமானால் பாவம் பெருகி பெருகி பொறாமையானது ஒரு பாவம். இந்த பாவமானது பெருகி 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 மூர்க்கமடைந்து கடைசியாக எந்த சூழ்நிலைக்கு தள்ளுகிறது? கொலைக்கு தள்ளுகிறது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. அப்போ ஒரு பாவம் இன்னொரு பாவம் அது இன்டர் கனெக்ட் ஆகி அது கொண்டு சம்பந்தப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த சம்பந்தத்தின்படியாக அந்த பாவத்தின் கடைசியாக மற்றவர்களை கொலை செய்வதற்கேற்ற ஒரு மூர்க்கமான குணத்தை இந்த பாவம் தள்ளுகிறதை நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒருவேளை அப்படிப்பட்டதான சிந்தைக்குள்ளாக அப்படிப்பட்டதான கடினமான சூழ்நிலைக்குள்ளாக நாம் கடந்து போவோமானால் நம்மை நாமே கர்த்தருக்குள்ளாக ஒப்பு கொடுப்போம். கர்த்தாவே, பொறாமையின் சிந்தையை என்னை விட்டு எடுத்து போடுங்க. அன்பின் சிந்தையை, அன்புக்குரிய காரியங்களை எனக்குள்ளாக நீர் தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேளுங்க. கடைசியாக அடுத்தா கூட நாம் பார்ப்போமானால் மோசையின் மேல் பொறாமை கொண்ட தாத்தானை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். மோசையின் மேல் தாத்தாம் அபிராம் என்பவர்கள் பொறாமை கொண்டார்கள். சங்கீதம் 106வது சங்கீதம் 16வது வசனம் 17வது வசனம் சொல்கிறது, பாளையத்தில் அவர்கள் மோசையின் மேலும் கர்த்தருடைய பரிசுத்தவானாகிய ஆரோனின் மேலும் பொறாமை கொண்டார்கள்.
பூமி பிளந்து தாத்தானை விழுங்கி ஆபிரகாமின் கூட்டத்தை மூடி போட்டது. ஆபிராமின் கூட்டத்தை மூடி போட்டது. என்னாகமம் 16வது அதிகாரம் 3வது வசனம் தெளிவாக இந்த சம்பவத்தை சொல்கிறது. மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். இவர்கள் பொறாமை நிமித்தமாக மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக எழும்புகிறார்கள். அவர்கள் மோசேயையும் ஆரோனையும் அவர்கள் தாக்க வேண்டும், அவர்களுடைய ஊழியத்தை தடை செய்ய வேண்டும் என்கிறதான ஒரு எண்ணத்தோடு கூட அவர்கள் செயல்படுகிறார்கள். ஆனால் வேதவசனம் யாருக்கு விரோதமாக இருக்கிறது என்று சொல்லி பார்த்தால் பொறாமை உள்ளவர்களுக்கு விரோதமாக இருக்கிறது. அப்போ இந்த தாத்தானுக்குள்ளாக அப்படிப்பட்டதான ஒரு ஆவி கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இந்த ஆவி நிமித்தமாக யார் பலன் அடைந்தார்கள்? இந்த தாத்தான் தான் பூமி பிளந்து அவர்களை மூழ்கி போட்டதாம். யோசிச்சு பாருங்க, இப்போ எவ்வளவு ஒரு கொடிய பாவம் பொறாமை என்பதை இந்த சம்பவம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது. பூமி பிளந்து ஆரோனு மேலும் பொறாமை கொண்டார்கள். இந்த பொறாமை நிமித்தமாய் பூமி பிளந்து தாத்தானை விழுங்கி ஆபிராமின் கூட்டத்தை மூடிப்பட்டது. யோசிச்சு பாருங்க, தேவனுடைய மனிதர்களுக்கு விரோதமாய் அவர்கள் பொறாமையின் ஆவி கிரியை செய்தது. இதனால் அவர்கள் அழிந்து போனார்கள். இந்த பொறாமையின் ஆவி நமக்குள்ளாக இருக்குமானால் அழிவுதான் நமக்கு மிச்சமாகும். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் ஒருவேளை நம்மை பார்த்து பேசுகிறதான இந்த வார்த்தைகள் நமக்கு கடினமுள்ளதாக இருக்கலாம். ஆனால் இப்போது அது கடினமுள்ளதாக அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு நாம் மனம் திரும்புவோமானால் பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நாம் இருப்போம். ஆனால் இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாமல் அக்னி கடலில் தள்ளப்படுவதை பார்க்கலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் இளைப்பாறுவது, ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் நோக்கி பார்த்து துதிப்பது, ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து பாடுவது மிகவும் சந்தோஷமாக இருக்கும். இன்னைக்கு நம்ம எதற்கு நேராக நம்முடைய பயணத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. சின்ன கடுகளவு இந்த பொறாமையின் பாவத்தை கூட நம் வாழ்க்கையில நாம் ஒப்பு கொடுக்க கூடாது. நமக்கு கர்த்தர் நியமித்திருக்கிறதான இந்த ஓட்டத்தில் சரியா நம்ம ஓடணும். ஆண்டவரே, நீங்க எனக்கு தந்திருக்கிறீங்க, உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றிற்காக கர்த்தரை நம்ம ஸ்தோதரிக்கணும். ஆண்டவரே, நீர் இது கொடுத்தாலும் உமக்கு ஸ்தோதிரம், நீங்க எடுத்தாலும் உமக்கு ஸ்தோதிரம் ஆண்டவரே. அப்படிப்பட்டதான ஒரு வார்த்தையை நாம் சொல்லும்போது இந்த பொறாமைக்குள்ளாக நமக்கு இடம் இல்லவே இல்லை. மேற்சொல்லப்பட்ட எந்த காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில பங்கில்லை. மற்றவர்களுக்கு விரோதமாய் நாம் செயலாற்ற மாட்டோம். மற்றவர்களுக்கு விரோதமாய் பகை உணர்வு நமக்கு வராது, கொலை உணர்வு நமக்கு வராது. நமக்கு நாமே ஒரு தீக்கினை நாம போட்டுக்கொள்ள மாட்டோம். பிரியமானவர்களே, இந்த பொறாமையின் சிந்தையை நம்ம விட்டு எடுத்து ஆண்டவருக்குள்ளாக உண்மையும் ஜீவியமுள்ள உண்மையாய் ஜீவிக்கிறதான ஒரு ஜீவனத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான எங்களை இறக்கும் இந்த பரலோக பிதாவே, ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. மோசேக்கு விரோதமாய் எழும்பினவர்களுக்கு இந்த பொறாமையின் ஆவின் நிமித்தமாய் வந்ததான ஆண்டவரே சப்பா ஒரு காரியத்தை நாங்கள் பார்த்தோம் சுவாமி. அதே போல யோசேப்புடைய சகோதரர்கள் அவனுக்கு விரோதமாய் எழும்பும் போது ஆண்டவரே எப்படிப்பட்டதான மூர்க்க குணம் அவர்களுக்கு உண்டாயிருக்கிறது என்பதை நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த சின்ன பாவமானது வளர்ந்து பெருகி பெரிய பாவத்தை உண்டாக்கு என்பதை இதன் மூலமாய் நாங்கள் தெளிவாய் புரிந்து கொண்டோம் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையில் இதற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்காதபடிக்கு, இந்த பொறாமையின் சிந்தைக்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்காதபடிக்கு கர்த்ததாமே நீர் எங்களை காத்துக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. உங்களுடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பணிக்கிறோம். இன்றைக்கே இந்த பொறாமையின் சிந்தையை எடுத்து எறிகிறோம் அப்பா. நீரே கூட வாங்கப்பா, வழி நடத்துங்க. மீட்பராமேசும் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.